அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது வாயு கோளாறு என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய வாயு கோளாறுகளுக்கு பல்வேறு வகையான நோய்கள் வந்தடையும். அதை நாம் முறையாக சரி செய்யவில்லை என்றால் பல்வேறு வகையான வலிகளும் வந்து சேரும். குறிப்பாக வாயு கோளாறு எதனால் ஏற்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அளவிற்கு அதிகமான செரிமானம் ஆகாத உணவுகளை நாம் உண்டு வந்தால் படிப்படியாக வயிற்று பகுதியில் அமிலங்கள் அதிகரித்து செரிமானம் முறையற்றதாக இருந்து வாயு கோளாறு ஏற்படும். மேலும் வாயு கோளாறினால் மலச்சிக்கல் ஏற்படும். முதுகு தண்டுவடத்தில் வலி தோன்றும். அடிக்கடி வயிற்று வலி தோன்றும். இவையெல்லாம் வாயு கோளாறுகளுக்கான அறிகுறிகள். இதை முழுமையாக தீர்த்து கொள்வதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை புதினா. ஆங்கிலத்தில் மின்ட் என்றும் ஈயச்சக்கீரை, புதினா மூலி என்று பல்வேறு வகையான பெயர்களில் புதினா அழைக்கப்படுகின்றது. அதீத நறுமணமும் பல்வேறு மருத்துவ குணங்களையும் கொண்ட புதினா இலை மிக சிறந்த கிருமி நாசினி. இரத்தத்தை சுத்திகரிக்கும். உடலெங்கும் வரக்கூடிய தோல் நமைச்சல், அரிப்பு இவையெல்லாம் நீக்கும். மூளைக்கு புத்துணர்ச்சி தரும். கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரக பகுதியில் தோன்றும் வியாதிகள் எல்லாம் தனியும். கோடை காலத்தில் தோன்றக்கூடிய நாவறட்சி, அதிகப்படியான வெப்பம் இவற்றை தணிக்கும். கண்களுக்கு அருமருந்தாகும். பித்தப்பையை சரி செய்யும். எளிமையான முறையில் அஜீரணத்தை நீக்கி ஜீரணத்தை மேம்படுத்தும். வயிற்று கோளாறுகளை சரி செய்யும். கருப்பை கட்டிகள், சினைப்பை கட்டிகள் இவையெல்லாம் கரைத்து இறுதியாக வாயு கோளாறை முற்றிலுமாக நீக்கும். அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட புதினா இலைகளையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு ஒரு கிருமி நாசினி. கோடை காலத்தில் தோன்றக்கூடிய வெப்பத்தை தணித்து வாந்தி மற்றும் குமட்டலை நீக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி தோல் வறட்சி வராமல் பாதுகாக்கும். அளவிற்கு அதிகமான நீர் தாகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து புளிப்புச் சுவையும் வைட்டமின் சி சத்தும் கொண்ட அற்புதமான ஒரு பொருள் எலுமிச்சை சாறு. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.